ஹலோ கைஸ், வெல்கம் டு பிக் ஃபேன் ப்ரோ. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேவாரா பார்ட் 1 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர், ஜானி கபூர், ராய் அலிகான் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, கொள்ளடிக்கிற கூட்டத்தில் ஒரு நாள் தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் கொள்ளடிக்கக்கூடாதுன்னு அந்த ஊர்லேயே முடிவெடுக்குது. அதில் சில பேருக்கு பிடிக்காம இருக்குது. அதனால் நம்ம ஹீரோ என்டிஆரை எதுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவரை கொல்றதுக்கு திட்டம் போடுறாங்க. அவங்க கொன்னாங்களா இல்லையாங்கிறது தான் மிச்ச படத்தோட கதை. பார்த்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் கதை தான். படத்தோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ளஸ் அனிருத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் அனிருத்தோட மியூசிக்குமே ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸ்க்ரீன் பிளேயுமே ஃபஸ்ட் ஹாஃபில் தான் செட் ஆகுது. செகண்ட் ஹாஃபில் செகண்ட் பார்ட்டை எக்ஸ்பிளைனோடு கொண்டு போகணுங்கிறதுக்காக செகண்ட் ஹாஃபில் ரினியூவாக சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட் ஸ்லோவாக தான் போகுது படம். அப்புறம் ஹீரோயினின்னு பார்த்தீங்கன்னா சும்மா தண்ணி கேன் போடுறது வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. தேவையில்லாத இடத்துல ஒரு சாங் இன்ட்ரோலுக்கு அப்புறம் அந்த மாதிரி தான் ஹீரோயின் யூஸ் பண்ணிடுறாங்க. வில்லத்தனமே பார்த்தாலும் வில்லன் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாதது படத்துக்கு மைனஸாக இருக்குது. மற்றபடி படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர் செலெக்ஷனில் ஜூனியர் என்டிஆர் மட்டும்தான் அந்த நடிப்பை கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக காட்டியிருக்காரு. பிரகாஷ் ராஜுமே அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காலாம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தோட மைனஸாக இருக்குது. ஸோ இந்த படத்தை ஃபுல் ஆக்ஷன் டைம் பாஸ் அந்த மாதிரி போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் தாராளமாக பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரிவ்யூஸ் அடிக்கடி வரும் உங்களுக்கு. தேங்க்யூ.